உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒரு தடவை தூங்கி எந்திரிச்சேனா திருப்பி தூக்கம் வராது. சோ நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தா. நான் டெய்லி மார்னிங் 5 o'clock எழுந்திருப்பேன். அப்புறம் 6 o'clock வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த ரொட்டீன் ஒரு நாள் கூட மிஸ் ஆக கூடாதுன்னு நினைப்பேன். ஐயோ, ஆனா என் லைஃப்ல இது 3 times மிஸ் ஆயிருக்கு. முதல் தடவை என் கால் உடைஞ்சு போச்சு. 2வது தடவை என் கை உடைஞ்சு போச்சு. 3வது தடவை இன்னைக்கு. ஒன்னு சொல்லவா? நான் ரொம்ப லவ் பண்ற என் அஞ்சலி மடியில படுத்திருந்தனா அதான் ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அசந்து தூங்கி இருக்க. காய்ச்சல் வந்தா கூட ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ண மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஆஹா, இன்னும் வாசனை சூப்பரா இருக்கு. யாரு சமைக்கிறா? அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம அண்ணி சச்ச இப்படி சமைக்க மாட்டாங்க. அப்போ கிச்சன்ல கண்டிப்பா பாட்டி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்டியோட சமையல சாப்பிட போறோம். ஆஹா, பசிக்குதே. பாட்டி, 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 என்ன பண்றீங்க? வாடா, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துருச்சா? பாட்டி, நீங்க சமைக்கிற வாசனை வீடு முழுக்க வீசுது. பசிக்காதா? ஆ, பாட்டி, டேஸ்ட் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கோ. அண்ணே, வாமா லட்சுமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. அப்புறம் ரொம்ப நாளா ஆளையே பார்க்க முடியல. ஆமா ஆமாண்ணே, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தோன்னு சொன்னல, அதான் அந்த வேலையில பிஸி. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. வாமா உள்ள உட்காருமா. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்ல இல்ல பரவாயில்லண்ணே. அண்ணே, நீங்க கடைக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல? அவராமா? ஆமாண்ணே, இவன் தான் என்னோட மூத்த பையன். வணக்கம் சொல்லுடா. வணக்கம். கடையெல்லாம் பத்திரமா பாத்து பாருல்ல? கண்டிப்பா பத்திரமா பாத்துக்குவாங்க. அது நீ இந்த கடைய பத்திரமா பாத்துப்பியான்னு அண்ணன் கேக்குறாரு. என்னம்மா தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? கூச்ச சுபாவமா? அது வந்துன்னு இவனுக்கு பேச்சு வராது, காதும் கொஞ்சம் சரியா கேட்காது. ஆனா எல்லாமே புரியும். கடையெல்லாம் பத்திரமா பொறுப்பா பாத்துக்குவான். பாத்தீங்களா? அது போதுமா. அண்ணே, நாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. குடுக்குறோமா. இந்தாங்க. போயிட்டோங்க போயிட்டோம். வாப்பா. உங்களுக்கு செடினா ரொம்ப பிடிக்குமா? நமக்கு மூச்சு காத்து கொடுக்கிற உயிர்களாச்சு. பிடிக்காம இருக்குமா? சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருக்கிற
என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்? நீ என் வாழ்க்கையில வந்திருக்கீங்க. ம்? என் மனசுல உனக்கு கொடுத்த இடம் போக மிச்சத்தை தான் இவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஐயோ, ஆ? நீங்க இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ் போவீங்களா? எனக்கு தெரியாதே. ஏன், என்னாச்சு? நான் டிஃபன் எதுவும் ரெடி பண்ணல. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஏய், ரிலாக்ஸ். இங்க பாரு, இவ்ளோ பதட்டமா சமைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. இன்ஸ்டன்ட்டா? எஸ், கம் வா. நான் டெய்லி சாப்பிட்ற டிஷ்ஷும் இதான். நீ ஏதாவது இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன். நானே சமையல்ல அரைக்குறேன், நான் எப்படிங்க உங்களுக்கு கத்து கொடுக்கறது? நீ புதுசா என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். டோன்ட் வரி. ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க பெருசா எதிர்பார்த்துட்டு அது மொக்கையாயிடுச்சுன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதான் நான் இப்பவே சொல்றேன். சொல்லு. சொல்லு. இல்ல, எனக்கு அவ்வளவாலாம் சமைக்க தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்க என்கிட்ட பெருசா எதிர்பார்த்துட்டு போறீங்க. டெய்லி பிரெட்டும் ஜாமும் சாப்பிடுறவனுக்கு நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் அது பெஸ்டா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் அதை ரசிச்சு சாப்பிடுவேன். டோன்ட் வரி. சாப்பிடு. எப்படி இருக்கு நான் பண்ண டிஷ்? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.